பல நேரங்கள் அது கெட்ட வார்த்தை. பட் இட்ஸ் நாட் ஸோ. ஆக்சுவலி இந்த வயசுலலாம் அந்த உணர்வு வருதுன்னா பயாலஜிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வந்துட்டு போட்டோம், ஆனால் சோஷியலாக சிக்கிக்காதீங்க, அப்போ தோற்றுருவீங்க. பாருங்கள், அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு லவ் வந்துருச்சா, அந்த பொண்ணுக்கு இவன் மேலே லவ் வரல, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சு. சிம்சோனுக்கு ஒரே வருத்தம். இந்த குடிகார பயல்களை பார்த்துருக்கீங்களா? அவனுங்க ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? சோகத்தில் தான் குடிக்குங்க. ஜாலியாக இருக்கும்போது குடிக்க, ஜாலியாக இருக்கிற குடி வேற, சோகமாக இருக்கும்போது அதுங்க குடிச்சு கும்மாளம் போடும் பாருங்க. அதுக்கு காரணம் சோகமாக இருக்கும். பொண்டாட்டி ஏமாற்றிட்டா, காதலி ஏமாற்றிட்டா, பையன் இது பண்ணிட்டான், தம்பி இது பண்ணிட்டான், அவன் பார்ட்னர் ஏமாற்றிட்டு, ஏதாவது ஒன்று காரணம் இருக்கணும் குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்துருச்சு சிம்சோனுக்கு. சோகமாயிட்டு, சோகமான உடனே அவன் பலம் எல்லாம் அவனுக்கு எதுவுமே பெருசாக தெரில, அப்படியே நடக்கிறான், சோகமாக இருக்கிறான். அப்போ பகைவர்கள் நினைத்து கொண்டார்கள், அவன் துருப்பிடிக்க ஆரம்பித்தான், இவனை வீழ்த்திடலாண்டான்னு. அப்போ வந்து சேர்றா ஒரு பொண்ணு, அவள் பேர் தெலீலாள். உங்கள் லாங்குவேஜில் உங்கள் ஜெட் ஜெனரேஷன், நீங்கள்லாம் வந்து ஆல்ஃபா ஜெனரேஷனுக்கு சொல்லவா புரிகிற மாதிரி பெஸ்டி வந்து ஒருத்தி சேர்றா. சார் அது படிக்கும்போது சார் நான் நல்லா நகர்ந்து போச்சு சார். எனக்கு நான் ஒரு குழந்தைனுடைய தாய் இல்லையா, பையனுடைய அம்மா, நான் எனக்கு பொன் குழந்தை இல்லை. பாருங்க, அவன் சொல்கிறான், அந்த பொண்ணு வந்து சேர்றா. அவள் இவனோட சேர்ந்து பயங்கரமாக சுற்றுறது, குடிக்கிறது, சிரிக்கிறது, பாட்டு பாடுறது. ஏன்னா இவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். சோகத்தில் இருக்கிறானே, பொண்ணு ஏமாத்திருச்சே, ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறான். தெலீலாவை பிடிச்சிட்டாங்க பகைவர்கள். தெலீலாவை போய் சொல்கிறாங்க, தெலீலாள் உனக்கு நான் 100 பொற்காசுகள் தரேன், வெள்ளிக்காசுகள் தரேன். அவன் உடம்புல எங்கே அடித்தா அவனுக்கு உயிர் போகும், அவன் எங்கேயோ ஒரு சக்தி நிலையை வச்சுருக்கான், அதை என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லு. அடுத்த நாள் ஜாலியாக சுற்றிட்டு 2 பேரும் தனிமையில் சந்திக்கிறாங்க. ஏய் சிம்சோன், how are you man? Hey, I'm good, how are you dude? 2 பேரும் பேசிக்குதுங்களா. ஹே, எல்லாரும் சொல்கிறாங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு. இருக்கா? லாங்குவேஜ் இப்படி தானேங்க. என் தாய் வயிறு பற்றி எரிஞ்சுதுங்க நான் இதை படிக்கும்போது. இப்படி தாங்க ஏமாத்துறாங்க. ஏய், எங்கே இருக்குது உன் உயிர்? எங்கேயோ இருக்குதாமே, அது சொல்ல, எனக்கு சொல்ல. அது சிரிச்சுட்டே சொன்னான், என் உயிரா, நீ என்னை கயிறால் கட்டினா நான் செத்து போயிடுவேன் தெரியுமா உனக்கு. அடுத்த நாளே அவனை கயிறில் கட்டுறாங்கங்க. அவன் அறுத்துக்கிட்டு வரான் அப்படியே சிங்கம் மாதிரி. தெலீலாள் சொல்கிறான், அன்றைக்கி நைட்டு கயிறில் கட்டினா செத்துருவேன்னு சொன்னேன், உயிரோடு இருக்கிறேன். ஏய், சாதாரண கயிறில் கட்டலாம்லாம் சாக மாட்டேன். எப்படி சாவ நீ? அக்கினி கம்பியில் கட்டினா செத்துருவேன். இப்போ அப்படியே சொல்கிறான், அக்கினி கம்பியில் செத்தா செத்துருவானா, 100 காசு கொடு. கட்டி பார்க்குறோம், செத்தா கொடுக்குறோம். கட்டி பார்த்தா அறுத்துட்டு வந்துட்டான். வந்த உடனே அன்றைக்கி நைட்டு விழுந்து அழுகுறாங்க. பைபிள் படித்து பாருங்க, விழுந்து பொருள்றா, அழுறா. சொன்னல நான், உனக்கு என்ன, உனக்கு உன் உயிர் எங்கே இருக்குன்னு சொன்னாதான் என்ன, ஏமாத்துற சொல்கிறேன்ட்டு. எனக்கு சொல்ல, நான் உனக்கு பெஸ்டி தானே, சொல்ல ப்ளீஸ். அழுறா. அவன் அழுறதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கனிஞ்சு போச்சு. டேக் ஃபார் கிராண்டட். உன்னுடைய டேலண்ட் எது இருக்கோ அதுக்கு மரியாதை கொடுக்காம முன்னால் இருக்கின்ற ஒன்றுக்கு மரியாதை கொடுத்து அவன் அப்படியே எடுத்து மடியில் போட்டுக்கிறான். அவளை மடியில் போட்டு, நீ அழாத, நீ ஏன் நீ சொல்லு, உன் உயிர் எங்கே இல்லைன்னா இன்னைக்கு செத்துருவேங்க. இந்த பேர், இந்த தலைமுடி இருக்குல்ல, இதில் தான் இருக்கு என் உயிர். சத்தியமா? சத்தியம். மதர் ப்ராமிஸ். எழுந்து அப்படியே உட்காந்து அவனை தன்னுடைய மடியில் போட்டுக்கிறான். நான் அதை படிக்கும் போதுங்க என் நில நகர்ந்துருச்சுங்க எனக்கு. ஐயோன்னு நினைச்சேன் நான். சிம்சோன், உலகத்தில் ஆக பராக்கிரமசாலியாக இறைவன் உன்னை படைத்தானே, ஒரு கையில நீ வந்து ஒரு சிங்கத்தை அடிக்கக்கூடிய பலத்தை உனக்கு தந்தானே, எதற்காக இந்த ரகசியத்தை சொல்கிறாய்? தேவ ரகசியம் இல்லையா? சொல்லலாமா? சொன்னா. அவ அப்படி தலைமுடி அப்படி கோதுரா, கோதிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்படி எடுத்து பின்றா. அந்த அந்த சந்தோஷத்தில், அந்த சுகத்தில் அவன் தூங்கிட்டான். அவள் பைபிள் சொல்லுது, 7ஆ பிரித்து முடிச்சு போட்டு காலையில் அவன் எழுந்திருக்கின்ற பொழுது தலையில் ஒரு முடியும் இல்லாமல் மொட்டை அடிக்கப்பட்டிருந்தான். ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டான்.
எழுந்து உட்கார்ந்தவுடன் சிம்சோன் தன்னை ஒரு கோழி குஞ்சு போல் உணர்கிறான். தன் உடலில் இருந்து எல்லா சக்தி நிலையும் போனதை உணர்கிறான். எதை தொட்டாலும் எடுக்க முடியாத பலவீனனாக இருந்தான். பகைவர்கள் அவனை சூழ்ந்தார்கள். அவனை பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்து அவனை கம்பியில் கட்டி, தூண்களில் கட்டி அவன் கண்களை பிடுங்கினார்கள். கண்ணை பிடுங்கிறாங்க. மொட்டை அடிக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு அந்த பெரிய தூண்களில் அவன் கையில் கயிறை கட்டிக்கொண்டு அவனை சாட்டை அடி வாங்கி கொண்டு அவன் இருக்கின்ற நிலையை பைபிள் அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறது. கொண்டு போய் அவனை சிறையில் போடுறாங்க. சிறையில் அவன் அழுறான். அழுது சொல்றான் இறைவனிடத்தில், இறைவா, நான் தவறாக பயன்படுத்தி கொண்டேன். உன் தாளந்தை நான் டேக் ஃபார் கிராண்டட் ஆயிட்டனே, நான் பண்ணிட்டேனே, என்னை மன்னிக்க மாட்டாயா? கடவுள் மன்னிப்பவர் தானே, பெற்றோர்கள் மன்னிப்பார்கள் தானே. நான் கேட்கிறேன் குழந்தைகளே, நீங்கள் தவறு செய்தால் நாங்கள் மன்னிப்போம். ஆனால் அந்த தவறுகள் உங்களை மன்னிக்குமா? அந்த தவறுகளை என்ன செய்வீர்கள்? உங்களை நாங்கள் அணைத்துக் கொள்வோம். நீங்கள் எங்களுக்கு உயிர். நீங்கள் செய்த தவறுகள், அதை நாங்கள் எப்படி அணைப்போம்? கண்கள் தோண்டியது தானே, முடி வளருது அவனுக்கு, மறுபடியும் பராக்கிரம் வருது. கண்ணில்லாத பராக்கிரம் என்ன செய்யும்? பைபிள் இப்படி சிம்சோன் கதையை முடிக்கிறது. அவனை மீண்டும் அந்த சிறை கைதிகளை அடித்து அவனை மீண்டும் கம்பிகளில் கட்டுகிறார்கள், தூண்களில் கட்டுகிறார்கள். அவன் ஆகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த காரணத்தினால் அந்த கம்பிகளை இழுத்தபடிக்கு அந்த தூண்களை எல்லாம் அழித்து அந்த சிறைச்சாலை அப்படியே மூடி 10,000 குற்றவாளிகள் இறந்து போனார்கள், அவனையும் சேர்த்து. கடைசியா ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது. அவன் முடிவு அப்படிதான் ஆச்சு. கடைசியா ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது பைபிள். அவன் உயிரோடு இருந்து கொன்ற தீமையானவர்களை விட அவன் இறந்தபோது அவனுடன் சேர்ந்து செத்த தீமையானவர்கள் அநேகம். சம்பளம் கொடுக்குறாரு. ஏங்க, நிறைய மார்க் வாங்குற மாதிரி இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாங்க. நல்லா படித்தா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். எதுவாக வரப்போகிறாய்? முடிவு செய். கொடுக்குற கையில் இருக்க போறியா, வாங்குற கையில் இருக்க போறியா? முடிவு செய். இட் இஸ் யோர் லைஃப். இப்போ நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், யூஜிசி. எனக்கு இவ்வளோதான் நிர்ணயம் காலேஜில் சம்பளம். அதில் ஒரு பைசாவை கூட நான் மாற்ற முடியாது. ஆமாம் தானே? இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இதுக்கான சம்பளம் நான் சொல்கிறது தான். நான் என்ன சொல்கிறேன், நீ உன் சம்பளத்தை நிர்ணயிக்கின்ற பொசிஷனுக்கு வா. அதுக்கு படிக்கணும், நிறைய படிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை படிச்சிரு, அவ்வளோதான். மேக்ஸிமம் முயற்சி பண்ணி படி, உன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி படி. நான் சொல்லுகின்ற உயரத்திற்கு நீ வருவாய். நானும் நீயும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீ மிகப்பெரிய பதவியில் இருக்க உன்னை பாராட்டி பேசக்கூடிய சூழல் எனக்கு வாய்க்கலாம். பேச்சாளர் தானே. இதெல்லாம் என் வரம், நான் கேட்கும் வரம். இது எங்கே தெரியுமா நம்ம தப்பு பண்றோம்? டேக் ஃபார் கிராண்டட். நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் சரி, பைக் வந்துருச்சு, பொண்ணு இருக்குது பக்கத்தில், கேர்ள் ஃப்ரெண்டு, மெசேஜ் எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கலாம், ஜாலி, சாப்பாடு இருக்குது, அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ தெரியாது. படுறா, ஒழுங்கா படிக்கிறியா? டெஸ்ட்டுக்கெல்லாம் எழுதினியா? மார்க் எதாவது வந்துச்சா? காட்டவே மாட்டேங்கிற. எங்கம்மா அந்த டீச்சர் கொடுக்குறாங்க? கொடுக்கவே மாட்டேன். பிடிஏ மீட்டிங்னு ஏதோ சொன்னாங்களே, அது இந்த வாரம் இல்லையாம்மா? யாரிடமிருந்து தப்பித்துக் கொள்கிறாய்? எது உன்னை வீழ்த்தும்? ஃபேஸ் இட். ஃபேஸ் த ஃபியூச்சர். ஃபேஸ் டுடே. எஸ்டர்டேயே க்ளீனாக வச்சுக்கோ. நீ செய்கிற தவறுகளை நீ மறக்கலாம், உன் தவறுகள் உன்னை ஒருபோதும் மறக்காது, தேடி வரும். ஸ்டே அலர்ட். பாரு, அசரீர் ஒன்று கேட்குது. ஒரு அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்குது இயற்கை. நீ நினைக்கிறியா நீ காரணம் இல்லாமல் பிறந்திருக்கிறேன்னு நினைக்கிறியா? கிடையாது, நீ காரணத்தோடு தான் பிறந்திருக்கிறாய். உனக்கு என்று இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு திட்டம் உண்டு. அதை ஃபெயில் பண்ணிடாத, அதை பாஸ் பண்ணிட்டு போ. பெருமாள் சார் ரிட்டையர் ஆயிட்டாருங்க. ஆனால் அவர் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதற்கு பிறகு தான் சேர்த்து வைத்த பள்ளி கல்வித்துறையின் அத்தனை அறிவையும் சேர்த்து மகரிஷி வித்யா மந்திருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்ல. இட்ஸ் a planning. எதையும் வேஸ்ட் ஆகாது, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. பாரு,
இயற்கை தேர்ந்தெடுக்குது, ஒரு அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்து சொல்லுது, உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், நீ 2 வேலை செய்யக்கூடாது. குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுது திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அதன் தலைமுடியை வெட்டக்கூடாது. அவள் அப்படியே ஆகட்டும்ங்கிறா. அவள் கீழ்ப்படிந்ததனால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பேர் சிம்சோன். நான் நம் மூத்தோனின் வரலாறை சொல்லுகிறேன். அது எந்த நாட்டில் நிகழ்ந்ததாக இருந்தாலும் மனித வரலாறு தானே. மனிதனாக என்னுடைய சமூகத்திற்கு முன்னால் பிறந்த ஒருவனுடைய வரலாறு. அவன் பிறந்தான். எப்படி பிறந்தான் தெரியுமா? பிறக்கும் போதே அவ்வளோ பலசாலியா பிறந்தானா. பாய்ஸ், முக்கியமா +1, +2, 10th 9th படிக்கிற குழந்தைகளுக்கு, முக்கியமா பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கும் தான் கவனம். இதுங்க 82%, அதுங்க 82 வாங்குச்சிங்கன்னா இதுங்க 92 வாங்குது மேடம். ஏன்னா 82க்கு 82 அது ஜெயிக்குது, 92க்கு 92 இது ஜெயிக்கிறது இல்லை. அது 92 வாங்கணும், இது 92ம் ஜெயிக்கணும். அதுதான் என் நோக்கம். ஒன்றுக்கு ஒன்று டஃப் கொடுங்க, தோக்காதீங்க. ரொம்ப கவனமாக கேள். இந்த குழந்தை வளருது, அப்படி பராக்கிரமசாலியாக வளர்றான். முடி இப்படி வளருது. எலும்பு இருக்குல்ல, எலும்பை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கத்தை அடித்து கொள்றாங்க. ஒரு சின்ன எலும்பை வச்சுக்கிட்டு பராக்கிரமசாலி அவன் இருந்தானா, அவன் வீட்டு பக்கமோ, அவன் தெரு பக்கமோ, அவன் ஊர் பக்கமோ பகைவர்கள் வர அஞ்சுகிறார்கள். செல்வ செழிப்போடு வளர்கிறது அவன் சமூகம். சிம்சோன்ற ஒருத்தன் இருக்கிறான்றதுனால சிம்சோனை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். கடவுள் அருள் இருக்கு அவன் மேலே, முடியல. திட்டம் தீட்டுகிறார்கள், எப்படி இவனை வீழ்த்தலான். எந்த திட்டத்தையும் ஒத்துக்கல. ஆனால் நான் சொல்லட்டுமா, இரும்பை நெருப்பால் கூட அழிக்க முடியாதுங்க. இரும்பில் வரும் துரு இரும்பை அழிக்கும். நமக்குள்ளதான் வருது இழிவு, வெளியிலிருந்து வரல. எனக்குள் வருகின்ற ஏதோ ஒன்று என்னை அழிக்கிறது. அதை நான் எதிர்த்தால் நான் ஜெயிக்கிறேன். அடுத்தவங்களை எதிர்க்கிறது இல்லை, எனக்குள்ள வரக்கூடிய விஷயம்ல. ஒரு மெசேஜுக்கு பதில் சொல்லலாமா, ஒரு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணலாம். இங்கே ஜெயிக்கிறேன் நான், இங்கே தோக்குறேன் நான், இங்கே ஜோக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்க, அவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். லவ், ஓ ஃப்ரஜைல் வேர்ட். பல நேரங்கள் அது கெட்ட வார்த்தை, பட் இட்ஸ் நாட் ஸோ. ஆக்சுவலி இந்த வயசுலலாம் அந்த உணர்வு வருதுன்னா பயாலஜிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வந்துட்டு போட்டோம், ஆனால் சோஷியலாக சிக்கிக்காதீங்க, அப்போ தோத்துருவீங்க. பாருங்க, அவன் என்ன செய்யறான்? அவனுக்கு லவ் வந்துருச்சா, அந்த பொண்ணுக்கு இவன் மேலே லவ் வரல, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சு. சிம்சோனுக்கு ஒரே வருத்தம். இந்த குடிகார பயல்களை பார்த்துருக்கீங்களா? அவனுங்க ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? சோகத்தில் தான் குடிக்கோங்க. ஜாலியாக இருக்கும்போது குடிக்க, ஜாலியாக இருக்கிற குடி வேற. சோகமாக இருக்கும்போது அதுங்க குடிச்சு கும்மாளம் போடும் பாருங்க, அதுக்கு காரணம் சோகமாக இருக்கும். பொண்டாட்டி ஏமாற்றிட்டா, காதலி ஏமாற்றிட்டா, பையன் இது பண்ணிட்டான், தம்பி இது பண்ணிட்டான், அவன் பார்ட்னர் ஏமாற்றிட்டு, ஏதாவது ஒன்று காரணம் இருக்கணும் குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்துருச்சு சிம்சோனுக்கு. சோகமாயிட்டு, சோகமான உடனே அவன் பலம் எல்லாம் அவனுக்கு எதுவுமே பெருசாக தெரில, அப்படியே நடக்கிறான், சோகமாக இருக்கிறான். அப்போ பகைவர்கள் நினைத்து கொண்டார்கள், அவன் துருப்பிடிக்க ஆரம்பித்தான், இவனை வீழ்த்திடலாண்டான்னு. அப்போ வந்து சேர்றா ஒரு பொண்ணு, அவள் பேர் தெலீலாள். உங்கள் லாங்குவேஜில் உங்கள் ஜெட் ஜெனரேஷன், நீங்கள்லாம் வந்து ஆல்ஃபா ஜெனரேஷனுக்கு சொல்லவா புரிகிற மாதிரி பெஸ்டி வந்து ஒருத்தி சேர்றா. சார் அது படிக்கும்போது சார் நான் நல்லா நகர்ந்து போச்சு சார். எனக்கு நான் ஒரு குழந்தைனுடைய தாய் இல்லையா, பையனுடைய அம்மா நான், எனக்கு பொன் குழந்தை இல்லை. பாருங்க, அவன் சொல்கிறான், அந்த பொண்ணு வந்து சேர்றா. அவள் இவனோட சேர்ந்து பயங்கரமாக சுற்றுறது, குடிக்கிறது, சிரிக்கிறது, பாட்டு பாடுறது. ஏன்னா இவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். சோகத்தில் இருக்கிறானே, பொண்ணு ஏமாத்திருச்சே, ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறான். தெலீலாவை பிடிச்சிட்டாங்க பகைவர்கள். தெலீலாவை போய் சொல்கிறாங்க, தெலீலாள் உனக்கு நான் 100 பொற்காசுகள் தரேன், வெள்ளிக்காசுகள் தரேன். அவன் உடம்புல எங்கே அடித்தா அவனுக்கு உயிர் போகும், அவன் எங்கேயோ ஒரு சக்தி நிலையை வச்சுருக்கான், அதை என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லு. அடுத்த நாள் ஜாலியாக சுற்றிட்டு 2 பேரும் தனிமையில் சந்திக்கிறாங்க. ஏய் சிம்சோன், how are you man? Hey, I'm good, how are you dude? 2 பேரும் பேசிக்குதுங்களா? ஹே
எல்லாரும் சொல்கிறாங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு. இருக்கா? லாங்குவேஜ் இப்படி தானேங்க. என் தாய் வயிறு பற்றி எரிஞ்சுதுங்க நான் இதை படிக்கும்போது. இப்படி தாங்க ஏமாத்துறாங்க. ஏய், எங்கே இருக்குது உன் உயிர்? எங்கேயோ இருக்குதாமே, அது சொல்ல, எனக்கு சொல்ல. அது சிரிச்சுட்டே சொன்னான், என் உயிரா நீ என்னை கயிறால் கட்டினா நான் செத்து போயிடுவேன் தெரியுமா உனக்கு? அடுத்த நாளே அவனை கயிறில் கட்டுறாங்கங்க. அவன் அறுத்துக்கிட்டு வரான் அப்படியே சிங்கம் மாதிரி. தெளிலால் சொல்கிறான் அன்றைக்கி நைட்டு, கயிறில் கட்டினா செத்துருவேன்னு சொன்னேன், உயிரோடு இருக்கிறேன். ஏய், சாதாரண கயிறில் கட்டலாம்லாம் சாக மாட்டேன். எப்படி சாவ நீ? அக்கினி கம்பியில் கட்டினா செத்துருவேன். இப்போ அப்படியே சொல்கிறான், அக்கினி கம்பியில் செத்தா செத்துருவானா? 100 காசு கொடு. கட்டி பார்க்குறோம், செத்தா கொடுக்குறோம். கட்டி பார்த்தா அறுத்துட்டு வந்துட்டான். வந்த உடனே அன்றைக்கி நைட்டு விழுந்து அழுகுறாங்க. பைபிள் படித்து பாருங்க. விழுந்து பொருள்றா, அழுறா. சொன்னல நான், உனக்கு என்ன, உனக்கு உன் உயிர் எங்கே இருக்குன்னு சொன்னாதான் என்ன? ஏமாத்துற சொல்கிறேன்ட்டு எனக்கு சொல்ல, நான் உனக்கு பெஸ்டி தானே, சொல்ல ப்ளீஸ். அழுறா அழுறா. அவன் அழுறதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கனிஞ்சு போச்சு. டேக் ஃபார் கிராண்டட். உன்னுடைய டேலண்ட் எது இருக்கோ அதுக்கு மரியாதை கொடுக்காம முன்னால் இருக்கின்ற ஒன்றுக்கு மரியாதை கொடுத்து அவன் அப்படியே எடுத்து மடியில் போட்டுக்கிறான். அவளை மடியில் போட்டு, நீ அழாத, நீ ஏன் நீ சொல்லு, உன் உயிர் எங்கே இல்லைன்னா இன்னைக்கு செத்துருவேங்க. இந்த பேர் இந்த தலைமுடி இருக்குல்ல, இதில் தான் இருக்கு என் உயிர். சத்தியமா? சத்தியம். மதர் ப்ராமிஸ், மதர். எழுந்து அப்படியே உட்காந்து அவனை தன்னுடைய மடியில் போட்டுக்கிறான். நான் அதை படிக்கும் போதுங்க என் நில நகர்ந்துருச்சுங்க எனக்கு. ஐயோன்னு நினைச்சேன் நான். சிம்சோன், உலகத்தில் ஆக பராக்கிரமசாலியாக இறைவன் உன்னை படைத்தானே, ஒரு கையில நீ ஒரு சிங்கத்தை அடிக்கக்கூடிய பலத்தை உனக்கு தந்தானே, எதற்காக இந்த ரகசியத்தை சொல்கிறாய்? தேவ ரகசியம் இல்லையா? சொல்லலாமா? சொன்னா. அவள் அப்படி தலைமுடி அப்படி கோதுரா. கோதிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படி எடுத்து பின்றா. அந்த அந்த சந்தோஷத்தில், அந்த சுகத்தில் அவன் தூங்கிட்டான். அவள் பைபிள் சொல்லுது, 7ஆ பிரித்து முடிச்சு போட்டு காலையில் அவன் எழுந்திருக்கின்ற பொழுது தலையில் ஒரு முடியும் இல்லாமல் மொட்டை அடிக்கப்பட்டிருந்தான். ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டான். எழுந்து உட்கார்ந்தவுடன் சிம்சோன் தன்னை ஒரு கோழி குஞ்சு போல் உணர்கிறான். தன் உடலில் இருந்து எல்லா சக்தி நிலையும் போனதை உணர்கிறான். எதை தொட்டாலும் எடுக்க முடியாத பலவீனனாக இருந்தான். பகைவர்கள் அவனை சூழ்ந்தார்கள். அவனை பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்து அவனை கம்பியில் கட்டி, தூண்களில் கட்டி அவன் கண்களை பிடுங்கினார்கள். கண்ணை பிடுங்கிறாங்க. மொட்டை அடிக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு அந்த பெரிய தூண்களில் அவன் கையில் கயிறை கட்டிக்கொண்டு அவனை சாட்டை அடி வாங்கி கொண்டு அவன் இருக்கின்ற நிலையை பைபிள் அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறது. கொண்டு போய் அவனை சிறையில் போடுறாங்க. சிறையில் அவன் அழுறான். அழுது சொல்றான் இறைவனிடத்தில், இறைவா, நான் தவறாக பயன்படுத்தி கொண்டேன், உன் தாளந்தை நான் டேக் ஃபார் கிராண்டட் ஆயிட்டேனே, நான் பண்ணிட்டேனே, என்னை மன்னிக்க மாட்டாயா? கடவுள் மன்னிப்பவர் தானே, பெற்றோர்கள் மன்னிப்பார்கள் தானே. நான் கேட்கிறேன் குழந்தைகளே, நீங்கள் தவறு செய்தால் நாங்கள் மன்னிப்போம். ஆனால் அந்த தவறுகள் உங்களை மன்னிக்குமா? அந்த தவறுகளை என்ன செய்வீர்கள்? உங்களை நாங்கள் அணைத்துக் கொள்வோம். நீங்கள் எங்களுக்கு உயிர். நீங்கள் செய்த தவறுகள், அதை நாங்கள் எப்படி அணைப்போம்? கண்கள் தோண்டியது தானே, முடி வளருது அவனுக்கு, மறுபடியும் பராக்கிரம் வருது. கண்ணில்லாத பராக்கிரம் என்ன செய்யும்? பைபிள் இப்படி சிம்சோன் கதையை முடிக்கிறது. அவனை மீண்டும் அந்த சிறை கைதிகளை அடித்து அவனை மீண்டும் கம்பிகளில் கட்டுகிறார்கள், தூண்களில் கட்டுகிறார்கள். அவன் ஆகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த காரணத்தினால் அந்த கம்பிகளை இழுத்தபடிக்கு அந்த தூண்களை எல்லாம் அழித்து அந்த சிறைச்சாலை அப்படியே மூடி 10,000 குற்றவாளிகள் இறந்து போனார்கள், அவனையும் சேர்த்து. கடைசியா ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது. அவன் முடிவு அப்படிதான் ஆச்சு. கடைசியா ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது பைபிள். அவன் உயிரோடு இருந்து கொன்ற தீமையானவர்களை விட அவன் இறந்தபோது அவனுடன் சேர்ந்து செத்த தீமையானவர்கள் அநேகம். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? சிம்சோன் போல் இருந்து விடாதீர்கள். சிம்சோனை போல் உங்களுக்கும் எத்தனையோ இறை அருள், உங்கள் பலம், உன்கிட்ட இருக்கிற ஒன்று என்கிட்ட கிடையாது தம்பி, உன்கிட்ட இருக்கிற ஒன்று என்கிட்ட கிடையாது தங்கை. யூ ஆர் யூனிக்.
800 கோடி மக்களில் யூ ஆர் யூனிக். உங்ககிட்ட இருக்கிற சுண்டு விரல் என்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற அம்மா அப்பா என்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மொழி என்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மொழி என்கிட்ட கிடையாது. யூ ஆர் யூனிக். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோரும் டேலண்டட் தான். அவரவர்கள் தன்னுடைய டேலண்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிந்த டேலண்டை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக பயன்படுத்து. சூழலை, பள்ளிக்கூடத்தை பயன்படுத்து, வகுப்பறைகளை பயன்படுத்து, கிரவுண்டை பயன்படுத்து, லெபார்டரியை பயன்படுத்து. அதுக்கு தான் ஃபீஸ் கட்டுற. அம்மா அப்பாவின் மீது அன்பு செலுத்து. சிறகை விரி, எழு, பற. நான் என் சிறகுகள் இப்படி தான் இருந்தது. விரிச்சு பார்த்தா சிட்டுக்குருவி துணுண்டு இருந்துச்சு. விரிக்க 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 தெரிந்து கொண்டேன், நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. தோ வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். நீயும் சிறகை விரி. நீயும் புறாவோ கிளியோ இல்லை, நீ ராஜாளி என்பதனை புரிந்து கொள். வானம் பறந்திருக்கிறது, பறந்துதான் பார்ப்போமே. தோற்காதே. தோல்வி என்பது உன்னுடைய சாய்ஸ். ஃபீல் த பெயின், நெவர் சஃபர். கூகுள் மாதிரி இரு. தப்பா போனா கூகுள் திட்டாதே, இன்னொரு வழியை காட்டும். அப்படி வரலாம். ஹேவ் பிளான் பி. ஆல்வேஸ் ஆல்வேஸ் பிளான் பி. யாரையும் பார்த்து வியக்காத. புரிஞ்சுக்கோ. நீ வியந்தான்னு வச்சுக்க, ஏன் நீ கீழே தான் இருப்ப ஏன்னு பார்த்துட்டு. அவன் வளர்ந்துட்டே போவான். யாரை பார்த்து வியக்கிறியோ அவங்க வளருவாங்க. வியப்பது வீழ்ச்சி. வைய தலைமைக்குள். எது கையில் இருக்கிறதோ அதை பயன்படுத்த தெரிந்து கொள், கற்றுக்கொள். ஸ்டெப் ஃபார்வர்ட். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற. வானம் காத்திருக்கிறது, நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். வா, சேர்ந்து பறப்போம். நன்றி, வணக்கம். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலைப் பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணிப் பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலைப் பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணிப் பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலைப் பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணிப் பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலைப் பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணிப் பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலைப் பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணிப் பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின